ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு கிளம்பியாச்சு. போய் சைட் சீயிங்லாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேக்கடியில் இருக்க சைட் சீயிங்கை பற்றிலாம் பார்க்க போகிறோம். தேக்கடியில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கல்பவனம் எலிஃபென்ட் பார்க் தான். நம்ம ஆல்ரெடி கர்நாடகாவில் இருக்க சக்கரப்பள்ளி எலிஃபென்ட் கேம்புக்கு போயிருக்கோம். அங்கே எப்படி நம்ம யானைகளை குளிப்பாட்டணுமோ இங்கேயும் அப்படி யானைகளை குளிப்பாட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எலிஃபென்ட் ரைடும் இருக்குது. நம்ம யானைகளுக்கு ஃபீடும் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சக்கரப்பள்ளி எலிஃபென்ட் கேம்ப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐ கார்டு பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கேம்புள்ள நுழைஞ்சதும் நம்மளை வரவேற்கிற விதமாக யானைங்க லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம யானை சவாரிக்கு கிளம்பிட்டோம். நான் நிறைய டைம் யானை சவாரி பண்ணிட்டேன். அதனால் இந்த இடம் நான் போகாமல் நம்ம ஃபேமிலியை மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். சரி, எங்கே போகிற? யானை மேலே சவாரி பண்ண போறியா? ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுங்க, டவுன் கொடுங்க. இவங்க 2 பேர், இவங்க 4 பேர் மொத்தம். அப்பாங்க நீங்களும் விஷயம் வந்து போங்க. அக்காவும் ஃப்ரெஷ் வந்து போயிட்டு வரணும். 10 மாடி ஏறி உட்காரா, பஞ்சு தாண்டா அது. ஏறு மேலே. முன்னாடி எங்கே போ, அங்கே பிரசாந்த் இங்கே வா. உட்காரா, ஒன்றாவாதுரா. உட்காரு. சப்பளங்கால் போட உட்காந்துக்கா. அப்படி உட்காந்துக்கா. மாமா ஃபோன் எடுத்து போயிட்டு வரீங்களா? இந்த ஃபோனு ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. கால் நீட்டி விடும், உட்காந்துக்கா. பரவாயில்ல பரவாயில்ல. ரெசார்ட்டில் இருக்கும்போதே கேமராவை சார்ஜ் போட விடாமல் ஆளுக்கே கேமரா தான் போயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கேம்பில் வரும்போது கேமரா சார்ஜ் இல்லாமல் போய் மொபைலில் தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அதுவும் வீடியோவாக எடுக்க முடியல, ஃபோட்டோவை தான் எடுக்க முடிஞ்சுது. டேய் கருப்பு சட்டை பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட போடுறா. டேய் வாழைப்பழம் தரண்டா. டேய் இது ரொம்ப நல்லா வேண்டா. என்ன தெரிகிறது? ஆமா, அங்க இல்லங்க, இங்கிட்டு திரும்பி இல்லங்க. ராணுவ பட பின்னாடி இல்லங்க. இங்க பாரு, இங்க பாருமா. அப்படியே எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. தேக்கடி வந்து உங்களுக்கு வந்து எலிஃபென்ட் ரைடு இருக்கும், எலிஃபென்ட் பாத் இருக்குது, அது வந்து ஃபோட்டோ செக்ஷன் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு 600 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வரப்போ என்ன ரேட் இருக்குன்னு தெரியாது, செக் பண்ணிட்டு கூட வாங்க. ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். எலிஃபென்ட் பிடிக்குன்னா கண்டிப்பாக வாங்க. ஸ்பைஸ் கார்டன் இங்கே வந்துருக்கோம். எப்போதும் ஸ்பைஸ் கார்டன் அவங்க கேரளா வந்தாலும் ஸ்பைஸ் கார்டன் போய்டுவோம். எதுக்கு போகிறோம், என்ன வாங்குறோன்னு தெரியாது, சும்மா வந்துட்டு போய்டுவோம், அவ்வளோதான். சொல்லுங்கள் அப்புறம் பெப்பர் எப்படின்னா ரூட்டில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வள்ளியில் தான் வரும். நம்ம சப்போர்ட்டுக்காக வச்சிருக்கிற மரம் தான் இது. பெப்பரில் எத்தனை ப்ராசஸிங் இருக்குது தெரியுமா? கலர்ஸ் இருக்குது, 3 கலர்ஸ் இருக்குது. பிளாக் பெப்பர் இருக்குது, ஒயிட் பெப்பர் இருக்குது, க்ரீன் பெப்பர் இருக்குது. எப்படி இல்லை, இதில் எல்லாமே நம்ம ஒன்றில் இருந்து மட்டும்தான் ப்ராசஸிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. இப்போ க்ரீனாக இருக்கும்போதே நம்ம ப்ளக் பண்ணி மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி எடுக்கும்போது அதுதான் க்ரீன் பெப்பர். இது ஃபுல்லாக பழுக்க விடும். பழுக்க விட்டதுக்கப்புறம் இது ரெட் கலர் ஆகும். ரெட் கலர் ஆகும்போது நம்ம ப்ளக் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கலக்கும் போது இந்த தொலி எல்லாமே ரிமூவ் பண்ணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் ஒயிட் பெப்பர். இப்போ இது மெயினாக சன்லைட்டில் போட்டால் மட்டும்தான் நமக்கு பிளாக் பெப்பர் கிடைக்குது. இப்போ நம்ம பிளாக் பெப்பர் கிடைக்கணும்னா நம்ம சன்லைட்டில் காய போடணும். அப்போ மட்டும்தான் நமக்கு பிளாக் பெப்பர் கிடைக்கும். இப்போ பிளாக் பெப்பர் தான் நம்ம குக்கிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுறதும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒயிட் பெப்பர் வந்து மெயினாக நம்ம மெடிசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா த்ரோட் பெயின், த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாமே ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் வந்து நம்ம அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டோம், கம்மியாக தான் அது கிடைக்கும். A few minutes later. கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா நீ எப்படிப்பா வெள்ளையா மாற முடியும்? நம்ம ஃபேஸ்க்கு கொஞ்சம் க்ளோ வரும். அதுதான் கருப்பு ரொம்ப அழகு இல்லையா?
நல்லா காரமாக இருக்கு. இந்த மாத்திரை ஒரு பேஷண்ட் போட்டுக்கும் போது அவன் வாயிலிருந்து எடுத்த போட்டா கிருந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். எதையாவது பிடிங்க சாப்பிட்டு போயிட போறீங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும். அப்படின்னா ஒமிட்டிங் டெண்டன்சி வராது. ஃபுட் எடுக்கும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ஃபுட் எடுத்தாலுமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம ஸ்பைசி ஃபுட் சாப்பிடும்போது வயிற்றுல எரிச்சல் மாதிரி வரும் இல்லையா? எரிச்சல் உங்களுக்கு தான் தேவைப்படும் கண்டிப்பாக. எரிச்சல் மாதிரி அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ வந்து பால்கோவா லட்டு ஜாங்கிரி அது மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம்னா அது கம்மி பண்ணிட்டுனா அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா எப்ப வாட்டி நம்ம சாப்பிடலாம். அவங்க உடம்புல இல்லைன்னா அதனால இவங்க அடிக்கடி போட்டுக்குவாங்க. மேடம் உங்களுக்கு சுகர் நிறைய இருக்கிறதுனால நீங்க அது கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா சுகர் லெவல்ல மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போ நாம லட்டு ஜிலேபி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணினா உங்களுக்கு எப்பவுமே சுகர் கண்ட்ரோல்ல மட்டும்தான், சுகர்ல லோ ஆகாது. ஏன்னா சுகர் இருக்கிறதுனால முந்தி பேர் கேக்கு தான் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு 400 இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் தள்ளு ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? ஆனா தூங்கவே மாட்டாங்க. சாப்பிடலாம் எப்படி நான் சாப்பிடலாம் எப்படி நான் Meanwhile, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. எனக்கு மருந்து வேணும். என்னடா அது? புஷ்பா புஷ்பா படம் பார்த்துட்டு இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி நடந்து பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து ஸ்பைஸ் கார்டனில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சொல்லி முடிச்சுவாங்க. சொல்லி முடிச்சு பார்த்தோன்னா இதுமாதிரி கடை இருக்கும். கடை ஷாப்பில் போய்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் தேவையான நாட்டு மருந்து எது தேவைன்னா வாங்கிக்கலாம். இந்த ஸ்பைஸ் கார்டனில் ஏகப்பட்ட மூலிகை செடியெலாம் இருக்கும். அதனோட யூசஸ் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிவிட்டு அதை மெடிசனாகவும் விற்பாங்க. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். நாங்கள் இவங்ககிட்ட கொஞ்சம் ஆயுர்வேதிக் மெடிசன் வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கலரி அண்ட் கதகளி ஷோக்கு போயிருந்தோம். இந்த இடத்துல டிக்கெட் கிடையாது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம பண்ண கனிஷ்கா ட்ராவல்ஸ் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலரி ஃப்ளைட்டுக்கு பார்க்க வந்து வரோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கலரி ஆட்டம்ன்றது கேரளா நாட்டோட தற்காப்பு கலையில் ஒன்றா விளங்குது. சூப்பர் கார்டன் வியூ வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த கலரி ஆட்டம் 3000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த கலரி ஆட்டம்ன்றது வெறும் கைகளால் சண்டை போட்டும் வாளாலையும் ஈட்டியாலையும் சுருள் வாள்களாலையும் சண்டை போட்டு பயிற்சி பண்ணுவாங்க. வாங்க இப்போ ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாமே பார்ப்போம். And let's welcome Fazal, the Fazal Munda. Guru Vanakam, or worshipping the Master. Ishara Vanakam, Ishara Vanakam. Next, Dikku Vanakam. The Dikku Vanakam, or worshipping the old 8 balls. Ayudavanakam. Next, worshipping the weapons. Worshipping the weapons. And concluding with Nagavanakam, the Nagavanakam.
Sergeant Mundra. It's a 1-versus-1 combat. Shamsi against Sergeant. Sergeant Mundra. The stick against a knife attack. Sergeant Mundra, the 1-versus-1 combat, round 5 of the sword fight begins.
நாங்கள் இந்த களரி ஆட்டத்தை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். இது ரொம்ப நல்லாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த களரி கலை ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. அதை அழியாமல் பாதுகாத்து இந்த மாதிரி யங்ஸ்டர்களுக்கு அதை கற்றும் கொடுத்து இது ஒரு ஷோவாக நடத்திட்டு வர முத்ரா கல்ச்சர் சென்டருக்கு எங்களோட நன்றியை சொல்லி ஆகணும். Our program ends over here. If anybody wants to take photos or videographs with the artist or the veterans, இந்த ஷோ முடிஞ்ச ஒரு 15 மினிட்ஸ்லேயே பேக்கில் இருக்க இன்னொரு தேட்டரில் நம்மளுக்கு கதகளி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக கிளம்பியாச்சு. பட் இவங்களும் நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ முடிச்சு வெளியே வர எல்லா ஆடியன்ஸுக்கும் இவங்களை ஒரு பொட்டு வச்சு மரியாதையும் கொடுப்பாங்க. நான் எடுத்துட்டு வரேன். அங்கே போன டைம் ஆயிடுச்சு. அங்கே டைம் ஆயிடுமா 7 மணிக்கு. இங்க எடுத்துட்டு வரேன். அங்கே 7 மணிக்கு டைம் ஆயிடுமா மாமா. என் தாய்க்குள்ள இவங்ககிட்டயும் போய் ஒரு விளாக் பண்ண போகிறேன்னு கேமரா கேட்டாங்க. பட் ஆனால் டைம் ஆனதுனால இங்கே நம்ம அவங்க விளாக் எடுக்க விடலை. அடுத்த டிக்கெட் நாம் இப்போ கதகளி அண்ட் மோகினி ஆட்ட ஷோவுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோ பார்க்கறதுன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ரொம்ப ஃபன்னாகவும் அது மட்டும் இல்லாமல் எங்கேஜாகவும் இருக்கும். ஷோவோட ஸ்டார்டிங்காக மோகினி ஆட்டம் ஆடுவாங்க. இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களால் முழுக்க முழுக்க ஆடப்படுற ஒரு நடனம் தான் இது. இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது தெய்வங்கள் மேலே நாம் வச்சிருக்க பற்றையும் இயற்கையோட அழகையும் சிறப்பாக சொல்கிறபடி தான் இந்த டான்ஸ் இருக்கும். வாங்க இந்த டான்ஸை பார்க்கலாம். Mohiniyattam and Kathakali. Mohiniyattam will be performed by both of us. It is the most famous art form of Kerala and it is peculiar for its feminine and graceful movements. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதகளி டான்ஸை பார்க்க போகிறோம். கதகளியோட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை என்றால் கதையும் களி என்றால் ஒரு கதையை சொல்கிறதும் அர்த்தம். அதாவது புராண கதைகளும் இதிகாச கதைகளும் வரலாற்று கதைகளும் தழுவி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கதகளின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக அசைவுகளை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னுவாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேஸை மாற்றுவாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த கதகளி ப்ரோக்ராமையும் பார்ப்போம். Thank you.
Kalva, which means sadness or sorrow. சோகம் சோகம் சோகம். The fourth one is Raudra, which means anger. The fifth one is Veeram, which means heroism. பயம் பயம். ஆ. Disgust or not interest. Not interested. Very The eighth one is Albudha, which means wonder or surprise. And the final one is Shantam, which means peace. சாந்தி. இந்த கதகளியில் ஒரு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை ஒரு ஆள் செலக்ட் பண்ணி ஸ்டேஜில் உட்கார வச்சு அவங்களோட பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. அண்ட் சின்ன ஒரு ஃபன்னாக ஒரு ப்ளேவும் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருந்தது.
அப்புறம் இந்த வாழைப்பழம் குப்பை தொட்டு போடு. இன்னொன்னு என்ன பண்ணி டப்பா தர வேண்டாம். ஃபுல்லாச்சா? யாரு சொல்றது? அம்மாடா முடியாது. வாழைப்பழம் சாப்பிட்டல 2 வாழைப்பழம் ஃபுல்லா வச்சுல அப்ப என்ன நல்லா அடிக்குது.
Thank you. வழக்கமா இவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தோட கதையை எடுத்து ஒரு ஆக்டா பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட, அதாவது குழந்தை கிருஷ்ணரோட சேட்டைகளை தான் இன்னைக்கு ஒரு டிராமாவா பண்றாங்க. அண்ட் சாரிங்க, இந்த டான்ஸ் என்னால ஃபுல்லா காட்ட முடியாது. இவங்க ஆடுற சாங் பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன், பாத்துக்கோங்க. நீங்களும் தேக்கடி வந்தேன்னா இந்த கரளி இந்த கதகளி ப்ரோக்ராம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் காலத்தால் அழிஞ்சுனே போயின்னு இருக்கு. நாமளாவது என்கரேஜ் பண்ணாதான் இது அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்ல முடியும். நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தேக்கடி வந்தீங்கன்னா மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் தேக்கடி முடிச்சுட்டு அங்கேருந்து வாக்மன் கிளம்பிட்டோம். அண்ட் வாக்மனில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு அண்ட் அங்கே நாங்கள் என்னென்னலாம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்துடும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஜன்னல் வழியா தள்ளி விடலான்னு பாக்குறாரு. கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெருங்கி இருக்கும், கோபம் கொண்டு இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூட்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூட்டாடுவோம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி